நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கேட்டியா உங்க பிரின்சிபல் பேசினத? இனிமே யாரு கால்ல விழுந்து உனக்கு எந்த ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்க முடியும் சொல்லு. இந்த வீட்டை கெடுக்கிறதுக்கு நீ மட்டும்தான் பாக்கி இருந்த. மத்த எல்லாரும் இந்த வீட்டை அசிங்கப்படுத்திட்டாங்க. அம்மா, இது இவ்ளோ சீரியஸ் ஆகும்னு நினைக்கல. பேசாம இருடி. சீரியஸ் ஆகும்னு நினைக்கலையா? அம்மா, அம்மா, நாம என்ன தப்பு செஞ்சோம்? இப்படி தினம் தினம் அடுத்தவங்க முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிறோம். காவியா, ஹலோ மேம், நான் காவியா பேசுறேன். உன் வீட்ல இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்களே, அப்ப எதுக்காக நீ எனக்கு இப்போ ஃபோன் பண்ற? மேம், நான் தெரியாம பண்ணிட்டேன். இது வரைக்கும் நான் ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்கேனா மேம்? இதுதானே முத தடவை. என் ஃப்ரெண்ட் அப்படி ஒரு தப்பு பண்ணப்போ நான் தெரியாம அதுல மாட்டிக்கிட்டேன். தப்பு தான் நான் செஞ்சது. என்னால எங்கேயும் தலை நிமிர்ந்து நடக்க முடியல, வீட்ல கூட இருக்க முடியல. நீங்க கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். எனக்கு அங்க படிக்க அனுமதி கொடுங்க. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. உன் அக்கா கிட்டையும் அம்மா கிட்டையும் பேசினதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ஏய், நீ யாருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்க? யாரையாவது லவ் பண்றியா என்ன? இப்படி தள்ளி நில்லு. இல்ல இங்க யாராவது மறைஞ்சு இருக்கிறாங்கன்னு பாக்குறேன். உன்னெல்லாம் நம்பவே முடியாது. என்னெல்லாம் பிரச்சனை நீ உருவாக்கி வச்சிருக்க. வீடியோ வைரல் ஆயிடுச்சு. இன்டர்நெட்ல இது வரைக்கும் 1.5 லட்சம் பேர் அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க. ஷேர் பண்ணி போய்கிட்டே இருக்கு. ஏன் தங்க பிள்ளையே, நீ இவ்வளவு பெரிய ஸ்டார் ஆகுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பொடி குடும்பத்தை தலை குனிய வைக்கிறதுக்குன்னு பிறந்திருக்கியடி. கண்ணை ரெண்டையும் புடுங்கி போட்டுருவேன். இனிமே என் முன்னாடியே வந்துடாத. உன்னெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம் பாரு, அது ரொம்ப தப்பு. இந்த வீட்ல ஒருத்தராவது நல்லா படிச்சு முன்னேறி வரணும் தான் ராத்திரி முழுக்க கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சேன். அது எல்லாத்தையுமே இப்படி கெடுத்துட்டேடி. நான் என்ன பண்ணுவேன்? இனிமே யாரு கால்ல விழுந்து உனக்கு எந்த ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்க முடியும் சொல்லு. இந்த வீட்டை கெடுக்கிறதுக்கு நீ மட்டும்தான் பாக்கி இருந்த. மத்த எல்லாரும் இந்த வீட்டை அசிங்கப்படுத்திட்டாங்க. அம்மா, இது இவ்ளோ சீரியஸ் ஆகும்னு நினைக்கல. பேசாம இருடி. சீரியஸ் ஆகும்னு நினைக்கலையா? இந்த பொண்ணு எங்க போனா? காவியா, 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 அம்மா காவியா, காவியா, கதவை திறடி. காவியா, கடவுளே, காவியா, காவியா, கதவை திற. காவியா, காவியா, கடவுளே,
காவியா காவியா என்னாச்சு? காவியா அவ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான். அவளை ஸ்கூல்ல இருந்து அனுப்பிட்டாங்க. அவளை குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரும் அவளதான் குறை சொல்லுவாங்க. வீட்டுல இருக்கிறவங்களும். ஓ அது சரி. இப்ப பழி எங்க மேல விழுந்துருச்சா? நாங்களா தப்பு பண்ணோம்? நாங்க அவ இப்படி எல்லாம் செய்வான்னு நினைக்கவே இல்லை. அப்படியெல்லாம் செய்வாங்கன்னு நினைக்கணுமா? ஏன்னா அவ சின்ன பொண்ணு. நம்ம யாரோட வயசும் இல்ல அவளுக்கு. அவளுக்கு இன்னும் வாழ்க்கைனா என்னன்னு தெரியாது. உயிரோட விலையும் தெரியாது. இப்படி ஒரு தப்பு செஞ்சா இப்படி ஒரு பெரிய விளைவு வரும்னு கூட தெரியாத வயசுமா அது. அப்போ இந்த மாதிரி தான் முடிவெடுப்பாங்க. இப்ப இருக்கிற பசங்க முன்ன மாதிரி இல்ல. முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இருக்கிற பசங்கெல்லாம் யார்கிட்டயும் மிங்கிலே ஆறுதில்ல. அப்படிப்பட்ட குழந்தைங்க சின்னதா ஏதாவது பிரச்சனை வந்தாலே பயந்து ஓடிடுறாங்க. நீங்க காவியாவோட வந்தவங்களா? என்னாச்சு இப்ப சிஸ்டர்? எதுவும் சொல்ல முடியாது. இந்த மெடிசன்ஸ் வாங்கிட்டு வாங்க. பிரசன்னா, இத கொஞ்சம் வாங்கிட்டு வா. நான் காசு எடுத்துட்டு வரலையே. இங்க கொடுங்க. பாலு வேண்டாம் பாலு. இந்த நேரத்துல அதை பத்திலாம் நினைக்க வேண்டாம். என்கிட்ட காசு இருக்கு, நான் வாங்கிட்டு வரேன். சும்மா தேவையில்லாதெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க நீங்க. நான் வரேன். தம்பி கொஞ்சம் நில்லு. நீங்க எதுக்காக சும்மா டென்ஷன் ஆகுறீங்க? தூக்கம் வருது. நாம டீ குடிக்கலாமா? நம்ம இல்ல, நீங்க வேணா போய் குடிங்க. குடிச்சிட்டு கடன் சொல்லலாம். பரவாயில்ல. பாலு சொன்னதுலயும் விஷயம் இருக்கு. நான் இந்த அளவுக்கு காவியாவை திட்டிருக்கவே கூடாது. கடவுளே, வெறும் 11 ரூபா தான் இருக்கு. இதை வச்சு நான் என்ன மருந்து வாங்க போறேன்? சொல்லுங்க சார், என்ன வேணும்? ஒரு போனை விற்க வந்தேன். உங்களோட தானா? இல்ல இல்ல இல்ல, இது என் போனு தான். இப்பெல்லாம் யூஸ் பண்ண போனை விற்கிறது ரொம்ப கஷ்டம். கொடுங்க பாக்குறேன். இந்த மாதிரி போன் எல்லாம் இப்ப யாரும் வாங்குறது இல்லைங்க. இது வாங்கி வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அப்படி சொல்லாதீங்க, எனக்கு எமர்ஜென்சியா காசு தேவைப்படுது. சரி, நான் வாங்கிக்கிறேன். ஆனா பெருசா காசுலாம் கிடைக்காது. எவ்வளவு கிடைக்கும்? 2000 ரூபாய் தரேன். ஐயோ, அது ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு 3000 கிடைக்குமா? இல்ல, இதுக்கு மேக்ஸிமம் 2000 தான் கிடைக்கும். வேணும்னா 200 ரூபாய் சேர்த்து தரேன். அதுக்கு மேல எதுவும் முடியாது. சரி கொடுங்க. இருங்க. இந்தாங்க.
ம் தேங்க்ஸ், வரேன். சரி போயிட்டு வாங்க சார். மெடிசன் வாங்க நிறைய செலவாயிடுச்சா? அது பத்தியெல்லாம் நீ இப்ப யோசிக்க வேணாம். நீ இங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லனா இந்த நைட்ல எங்களுக்காக ஓடுறதுக்கும் மெடிசன் வாங்குறதுக்கும் எங்களுக்கு வேற யார் இருக்காங்க? என்கிட்ட தேங்க்ஸ் சொல்றியா? என்ன காயத்ரி இது? சரி நான் போயிட்டு வரேன். சரி பாலு. அம்மா நான் போயிட்டு வரேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சமீபத்தில் ரொம்ப வைரலான வீடியோவில் வந்த பெண் தற்கொலைக்கு முயன்று இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஏய் சுகந்தி, சுகந்தி இங்க வா. என்னங்க? வாங்குறல்ல. என்னாச்சுங்க? தோ இந்த நியூஸ் கொஞ்சம் பாரு. நியூசிலாந்துக்கு எதிராக நடந்த 3வது மேட்சில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் இத பார்க்க தான் என்ன கூப்பிட்டீங்களா? ஏய் இருடி. என்னங்க? அங்க பாரு. முக்கிய செய்திகள். சமீபத்தில் ரொம்ப வைரலான வீடியோவில் வந்த பெண் தற்கொலைக்கு முயன்று இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காவியா என்ற அந்த பெண் மிகவும் சீரியஸாக இருப்பதாக தகவல் வந்துள்ளது. தனது தோழியை காதலித்தவன் ஏமாற்றி விட்டான் என்று சொல்லி அவனை மோசமான வார்த்தைகளால் திட்டிய வீடியோதான் சமீபத்தில் இன்டர்நெட்டில் வைரலானது. இதனால் அப்பெண்ணின் குடும்பத்தினராலும் உறவினர்களாலும் ஏற்பட்ட பிரச்சனைதான் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று மருத்துவமனையில் உள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். அப்பெண்ணின் நிலைமை மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. பாத்தியா பாத்தியா? ஏய் இது யாருன்னு உனக்கு தெரியலையா? இல்லங்க. உனக்கு இவ்வளவு நல்லாவே தெரியும்டி. ஏண்டி அன்னைக்கு இங்க வந்தால அதான் உன் தம்பி பாலுவோட காயத்ரி. ஓ. அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுது? வீடியோல தப்பா பேசின பொண்ணு அவளோட தங்கச்சி. எப்படி இருக்கு பாரு. இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. டிவியில் உங்களை பார்த்தேன். அந்த நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே தெரிஞ்சது. நீங்க யாராவது எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. உங்களுக்கு என் நம்பர் தெரியாதா என்ன? இப்போ நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி ஆக போறோம்ல. அப்போ நீங்க இதை பத்தி சொல்லாம இருந்தது சரியில்லை. நீயாச்சும் ஃபோன் பண்ணியிருக்கலாம். நீ ஃபோன் பண்ணுவேன் தான் நான் நினைச்சேன். இல்ல, இந்த பிரச்சனைக்கு நடுவுல நாங்க அதெல்லாம் நினைக்கலப்பா. மறந்து போயிட்டோம். பரவாயில்ல. உங்களுக்கு பணம் தேவைப்பட்டா கண்டிப்பா கேளுங்க. தேவை இருக்கா? வேண்டாம், தேவைக்கு காசு கையில இருக்கா. இப்ப கண்டிஷன் எப்படி இருக்கு? சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. மெடிசின்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க ரொம்ப டென்ஷனா இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் அவ்வளோ நல்லது இல்லை. நாம வேற நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாம். எப்பவும் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் இருக்கிறது நல்லதுதான். இங்க பாருங்க, இந்த ஹாஸ்பிட்டல்லாம் மாத்த வேண்டாம். அதுக்கிடையில ஏதாவது ஆச்சுன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டியதா இருக்கும். பிரசன்னா, இப்ப நான் சொன்னதான் தப்பு. அப்புறமா குத்தி கிழிச்சு பாடியை கொடுப்பாங்க. அது சரி, நான் எதுவும் சொல்லலப்பா. அறவம் போறவங்கள என்ன முறைச்சிட்டு இருக்கீங்க? கருணா ஹாஸ்பிட்டலுடைய டாக்டர் ஹரிதாஸ் என்னுடைய ஃப்ரெண்டு. அவர் நல்ல டாக்டர். பொதுவாக இந்த மாதிரியான கேஸ்லாம் பார்க்கறதுல ஹரிதாஸ் தான் பெஸ்ட்டு. இந்த மாதிரி சூசைட் அட்டன் பண்ணி கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிற நிறைய பேரை அவர் தான் காப்பாற்றிருக்காரு. இப்போ அதை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டாம். இங்கே இருக்கிற டாக்டருங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிறாங்க.
நாங்க ஏற்கனவே பதட்டத்துல இருக்கோம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். பணம் ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடாதுன்னு நீங்க சொன்னதுனால தான் நான் சொன்னேன். அப்படி சொல்லாதீங்க. காவியாவை எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால தான் சொல்றேன். உங்களுக்கு பணம் ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடாது. அவ உயிரை காப்பாத்துற முயற்சியில எந்த தடங்களும் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு சொல்றேன். என் அன்பு மச்சான், இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? வேண்டாம், நீ சொல்ல வேண்டாம். எனக்கு தெரியும் நீ எங்க இருந்தன்னு. வீடியோல தப்பான வார்த்தை பேசி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அசிங்கமா பேசி கடைசியா தற்கொலை முயற்சி பண்ண அந்த பொண்ணுக்கு ஆஸ்பத்திரியில காவலுக்கு போயிருந்த நீ, அப்படிதானே? எப்படி உன்னால போகாம இருக்க முடியும்? உன்னோட காதலி காயத்ரியோட அன்பு தங்கச்சி ஆச்சு அவ. இப்படிலாம் பொம்பளை பிள்ளைங்க இருப்பாங்களா? ஆமா, நானும் பார்த்தேன் அந்த வீடியோ. டேய், அந்த பொண்ணு அசிங்கமா பேசினதை கேட்டு எனக்கே அசிங்கமா போச்சு. ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்படிலாம் பேசினானா அந்த பொண்ணு கண்டிப்பா உருப்படவே மாட்டா. அப்புறம் இந்த சின்ன பொண்ணே இப்படின்னா அவளோட அக்கா எப்படி இருப்பா? அது அவளை விட பெரிய பிரச்சனையா இருப்பா. ஏடா, அப்பேற்பட்ட ஒரு பொண்ணு பின்னாடி போய் நீ சுத்திக்கிட்டு இருக்கியடா. வந்துட்டான் காயத்ரி புராணத்தை பாடிக்கிட்டு. இங்க பாருங்க, காயத்ரி பத்தி இப்படி பேசாதீங்க. பேசுவேன், பேசிக்கிட்டே தான் இருப்பேன். காயத்ரியை பத்தி நான் திரும்பவும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். நீ பெரிய வக்கீல் தானே? எல்லா சட்டத்தையும் கரைச்சி குடிச்சு கோர்ட்ல வாதாடுற பெரிய வக்கீல். நீ ஒண்ணு பண்ணு, என் மேல ஒரு கேஸ் ஒண்ணு போடு. என் மாமா மகேந்திரன் பொண்ணுங்களை தரைக்குறவா பேசி அவமானப்படுத்தினார்னு சொல்லி. டேய், நீ உள்ள போட. வந்துட்டான். என்கிட்டயே திமிரா பேசுறிய? மேடம், நீங்க காவியாவோட ஃபேமிலி தானே? ஆமா. என்னாச்சு சிஸ்டர்? அவங்க இப்ப நல்லா இருக்காங்க. யாராவது ஒருத்தர் மட்டும் போங்க. நான் காவியாவோட அக்கா, இவங்க எங்க அம்மா. நாங்க 2 பேருமே காவியாவை பார்க்கணும். ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிறோம், ப்ளீஸ். வாங்க. வாமா. காவியா, காவியா, நீ என்னம்மா இப்படி பண்ணிட்ட? நீ நல்லா இருக்கணும்னு தானே நாங்க திட்டினோம். உன்னை நான் திட்டினது உன்னை பிடிக்காமலா நான் திட்டினேன்? நீ திரும்ப அப்படி பண்ணக்கூடாதுன்னு தானே அம்மா அப்படி சொன்ன. நீங்க திட்டினதுனால எனக்கு ஒன்றும் கவலை இல்லைம்மா. எனக்கு கவலையே திரும்ப ஸ்கூலுக்கு போக முடியாதுன்றதுதான். ஸ்கூல்ல இனிமேல் என்னை ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரி, அந்த பிரச்சனை இருக்கட்டும். அப்படின்னா நம்ம டிசி வாங்கி வேற ஸ்கூல்ல சேர்ந்துக்கலாம். இந்த ஒரு ஸ்கூல் மட்டுமா இருக்கு இந்த ஊர்ல? நான் இத்தனை வருஷமா படிச்ச ஸ்கூலு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ்க்கு நான் தேவைப்படாம இருக்கலாம். ஆனா எனக்கு அந்த ஸ்கூல் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல,
நான் அங்கேருந்து போயிட்டேன்னா அங்கே இருக்கிற என் 2 ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப தனியாயிடுவாங்க. அவங்களோட நிலைமையும் என் நிலைமை மாதிரி தானே. நாங்கள் 3 பேரும் அந்த ஸ்கூல்லே படிக்கணுன்றது தான் என்னோட ஆசை. நம்ம மதியான வார்டுக்கு மாத்திரலாம். கொஞ்சம் மெடிசன்ஸ் தேவைப்படுது, மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த பொண்ணை கஷ்டப்படுத்தி மறுபடியும் எனக்கு வேலை வச்சிடாதீங்க. அம்மா வா. எனக்கு எப்படியாவது என் ஸ்கூல்லையே திரும்ப அட்மிஷன் வாங்கி கொடுங்க. வாங்கிடலாமா? மேடம், மேலதான் வாங்க. டாக்டர் இப்போ வந்துருவாங்க. இப்ப எப்படி இருக்கா? பரவாயில்ல, மத்தியானம் ஜெனரல் வார்டுக்கு மாத்திடுவாங்க. அம்மா இங்க? அம்மா வீடு வரைக்கும் போயிருக்காங்க. ஓ சரி. சிஸ்டர், சொல்லுங்க. இவங்க காவியோட ஸ்கூல் பிரின்சிபல். இவங்க காவியாவை பார்க்கணும்னு சொல்றாங்க. போய் பாருங்க. மேடம் வாங்க. என்னம்மா இப்படி பண்ணி வச்சிருக்க? எதுக்காகம்மா இப்படி பண்ண? சாரி மேம். என்ன ஸ்கூல்ல சேர்த்துக்க முடியாதுன்னு நீங்க சொன்னப்போ என்னால தாங்க முடியல. தப்புதான், நான் பண்ணது தப்புதாம்மா. நான் அப்படி உங்ககிட்ட சொல்லியிருக்க கூடாது. அது அட்வொகேட் பாலு வந்து சொன்னப்போதான் எனக்கு புரிஞ்சுது. நாங்கள் எல்லாம் தேவையில்லாம ரியாக்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் நீ இப்படி பண்ணியிருக்க கூடாதுமா. அப்புறம் உனக்கு உடம்பு சரியானதும் திரும்ப நம்ம ஸ்கூலுக்கு வரணும். சரி, நாங்க போயிட்டு வரோம். மேடம் போலாமா? சரிம்மா, உடம்பு பார்த்துக்கோ. பார்த்து போயிட்டு வாங்க. சரிப்பா. ஓகே, பை. ஹலோ. அது சரி, நீ அந்த டீச்சரை பார்த்து ஏதோதோ பேசி விஷயத்த சரி பண்ணிட்டல்ல? அதனால என்ன? நம்மளால செய்ய முடிஞ்ச உதவியை யாருக்கு வேணா செய்யலாம். அதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஆனா நீ என்ன உதவி செஞ்சாலும் என் அக்கா குடும்பம் திருந்தவே திருந்தாதுங்க. நான் முயற்சி பண்ணி இது வரைக்கும் நடக்கல. என் அக்காவை பத்தி நான் எந்த குறையும் சொல்லவே இல்லை. ஏன்னா அவ புருஷன் இறந்ததுல இருந்து அவ எந்த கெட்ட பேரும் வாங்கினதே கிடையாது. அதனால அவளை நான் எப்பவும் குறை சொல்ல மாட்டேன்.
ஆனா அவளுடைய மூத்த பொண்ணோட நிலைமை என்ன? ஒருத்தனை காதலிச்சா, அவன் கூட நடக்க இருந்த கல்யாணமும் நின்னு போச்சு. திரும்பவும் அவனையே காதலிச்சா, மறுபடியும் கல்யாணம் நின்னு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம பத்தாவதுக்கு அவனை பக்கத்து வீட்டுல தங்க வச்சு அவன் கூட சேர்ந்து கர்ப்பமாகி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இதெல்லாம் எங்கேயாச்சும் நடக்கிற விஷயமா? ஆனா அவன் அந்த வீட்டுக்கு போய் அங்கேயும் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருந்தா. அவளை கல்யாணம் பண்ணதுக்கு பதிலா அந்த கர்னலோட பையன் கொஞ்சோண்டு விஷம் வாங்கி அவனே குடிச்சிட்டு செத்து போயிருக்கலாம். அவ்வளவு கஷ்டப்படுத்துறான் அவனை. அப்படிப்பட்டவளோட தங்கச்சி ஒழுங்கா இருப்பாளா? ரெண்டாவதா காயத்ரி. அவ படிக்கல. அவளுடைய அப்பா வேலை அவளுக்கு கிடைச்சது, அதையே விட்டுட்டா. அதுக்கப்புறம் நந்தனோ எவனையோ லவ் பண்ணா. அந்த பேரை சொல்லி அவங்க அம்மா கூட ஒரே சண்டை பிரச்சனை. அந்த பையன் ஒரு லெக்சரரு, அவனையாவது விடாம வச்சிருக்கணும்ல, அவனையும் விட்டுட்டா. காலேஜ் லெக்சரருக்குலாம் இன்னைக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் தெரியுமா? இங்க பாரு, மாசம் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபான்னு சம்பளம் கிடைக்குது. சரி, அந்த பையனை பிடிச்சி அவனையாவது கல்யாணம் பண்ணி ஒழுங்கா வாழணும்னு நினைச்சாலாவ அந்த குடும்பமாவது நல்லா இருந்திருக்குல்ல. ஆனா அவளுக்கு ஈகோ. இப்ப அதனால என்னாச்சு? அவளுக்கு இருந்த அந்த வேலையும் அவளுக்கு இல்லாம போயிடுச்சு. சரி, அந்த வேலையை விடாம அக்கா கூட அனுசரிச்சியாவது போயிருக்கணும்ல, அதுவும் கிடையாது. அக்காவை கோவப்படுத்தினா அவனும் வச்ச ஆப்பு. ஐயோ, அங்க மகாபாரத யுத்தம் நடக்குது. கூட பிறந்ததுங்க மாத்தி மாத்தி அடிச்சுக்குதுங்க. காயத்ரி இப்ப என்ன வேலை பாக்குறா? லாட்டரி டிக்கெட் அப்படி சுத்துறதா அவளுக்கு வேலை. அதுவும் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இந்த மாதிரி மூத்ததுங்களை பார்த்து தானே சின்னது நடந்துக்கும். கையை மட்டும் இல்ல, கழுத்தையும் சேர்த்து அறுத்துக்கும். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு நீ நினைக்காத. இதுல நீ தலையிடாம இருந்துக்கோ. திரும்ப பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நீ தப்பிச்சிரு. பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் இனிமே தான் வரப்போகுது. முடிச்சிட்டீங்களா? முடிஞ்சது. நீங்க அவங்களுக்கு என்ன முறைன்னு சொன்னீங்க? மாமன் தாய் மாமன். தாய் மாமன்னு சொன்னா எப்படி? அம்மாவோட தம்பி. நீங்க முதல்ல சொன்னதுதான் கரெக்ட். அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு பரிசு கொடுக்காம இருக்கிறது சரியில்லையே. என்ன பரிசு? ஒரு சின்ன பரிசு. அது சரி, அப்ப நான் தண்ணி அடிக்கிற விஷயம் உனக்கும் தெரிஞ்சு போச்சா? இங்க பாரு, எனக்கு சுகர் இருக்கிறதுனால நான் பிராந்தி மட்டும்தான் அடிப்பேன். அதுவும் நைட்டு மட்டும்தான் குடிப்பேன். எதுக்கு நைட் வரைக்கும் வெயிட் பண்ணணும்? இப்பவே குடிக்கலாம். சரி, அப்ப நான் ஆம்புலன்ஸ் பின்னாடி போய் நிக்கலாம். அதோ அந்த ஆம்புலன்ஸ் போதுமா? எதுக்குடா நீ என்ன இப்படி அடிச்ச? இங்க பாரு, சினிமால சொல்ற மாதிரி இந்த விஷயம் நம்ம 2 பேருக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். சரி, ஹாஸ்பிடல்ல இருந்து பத்திரமா பாத்துக்கணும். கண்டிப்பா பாத்துக்கிறேன். தேவைப்பட்டாலும் கொடுத்துரு. நான் கொடுத்துறேன். போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வாங்க மாமா. கண்டிப்பா வருவேன். நான் போயிட்டு வரேன். இந்த வட்டை இருங்க. கிடைக்க வேண்டியது கிடைச்ச உடனே ஒழுக்கமாயிட்டாரு. டாக்டர், பார்க்கணும்னு சொன்னீங்களா? உட்காருங்க. இனிமே காவியாவுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்ல. டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். உங்ககிட்ட காவியாவை பத்தி ஒண்ணு பேசணும். இப்போதைக்கு நம்ம அவ உயிரை காப்பாத்திட்டோம். ஆனா இனிமே இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. அந்த பொண்ணு கிட்ட நான் பேசினப்போ என்னால என்ன புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா, அவளுக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது. ஏதாவது ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போகணும். அவளுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். ஏன்னா தற்கொலைக்கு முயற்சி பண்ணி தப்பிக்கிற பசங்க நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். தற்கொலைக்கு முயற்சி பண்ணதால அந்த கேலி கிண்டலையும் அவ கேட்க வேண்டியிருக்கும். அதனால நல்ல கவுன்சிலிங் கண்டிப்பா வேணும். 2வது விஷயம் என்னன்னா, வீட்டுக்கு கூட்டு போய் குறை சொல்ல வேணாம். அப்புறம் நான் மெடிசன்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன். இந்த மெடிசன்ஸை வாங்கிக்கோங்க. தேங்க்யூ டாக்டர். ஹலோ, நான் சிவபிரசாத் பேசுறேன். சொல்லுங்க. காயத்ரி, காவியாக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்ல, பிரச்சனை எதுவும் இல்ல. பாத்துக்குங்க. டாக்டர் சொன்னாங்க, நாங்க பாத்துக்கிறோம். நான் வைக்கட்டுமா? ஹலோ, வைக்காத. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஹாஸ்பிட்டல்ல நான் உதவி செய்யறேன், பணம் கொடுக்கறேன்னு சொன்னப்ப நீங்க யாரும் அதை ஏத்துக்கல. இல்ல, பணம் தேவைப்படல, அதனாலதான். ஆனா மத்தவங்களோட உதவியை மட்டும் வேணான்னு சொல்லாம ஏத்துக்கிட்டீங்க. அது உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வரீங்க? இல்ல,
ஒரு அட்வொகேட் அங்க பயங்கரமா பர்ஃபார்ம் பண்றத பார்த்தேன். அவர் பேசுறதெல்லாம் கேட்டா பெரிய பிலாசபர்னும் அட்வைசர்னும் தோணும். இதுக்கு முன்னாடி சர்ச்ல ஃபாதரா இருந்தாரா? அப்படிலாம் யாரையும் கிண்டல் பண்ணாதீங்க. காவியாவை இந்த நிலைமைக்கு திரும்ப கொண்டு வந்ததுல அவருக்கு பெரிய பங்கு இருக்கு. பிரின்சிபல்ல பார்த்து காவியாவை திரும்ப ஸ்கூலுக்கு கூப்பிட வைக்கிறதுக்கு யாருக்கும் தோணலையே, அவருக்கு தானே தோணிருக்கு. அப்போ நாம அவருக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கணும்ல. அது என்ன பெரிய தப்பா? அப்புறம் நல்லது பண்ற ஒருத்தரை நம்ம குறை சொல்றது சரியா? ஓ, அவரை பத்தி பேசினா உனக்கு ரொம்ப கோவம் வரும் போல இருக்கே. அது எப்படியும் இருக்கட்டும், நாம இந்த விஷயத்தை விட்டுடலாம். என்னுடைய ஃப்ரெண்டை கேலி பண்றது, அது அவர் இல்லாத டைம்ல கூட எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஒருத்தர் முன்னாடி ஒரு விதமாவும் மத்தவங்க முன்னாடி வேற மாதிரியும் எனக்கு பேச தெரியாது. அவரு என்னுடைய ஃப்ரெண்டா இருந்தா எல்லாரும் முன்னாடியும் அவர் எனக்கு ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. அவரை பத்தி நான் எப்பவுமே தப்பா பேச மாட்டேன். நாம இதோட இதை விட்டுடலாம். சரி சரி விட்டுறலாம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். எனக்கு நம்மளோட கல்யாணம் சம்பந்தமா எந்த பதிலும் கிடைக்கல. கல்யாணத்தை பத்தி பேசிட்டு வந்து ரொம்ப நாளாச்சு, இருந்தும் எந்த முடிவும் சொல்லவே இல்லை. நிறைய சம்பந்தம் எனக்கு வருது. இவ்வளவு வசதியா நீ வாழ்றதுக்கு வேற சம்பந்தம் உனக்கு கிடைக்காது. காவியாக்கு ரீஅட்மிஷன் கிடைச்சி பாஸ் பண்ணா அவளுக்கு பிடிச்ச கோர்ஸை பிடிச்ச மாதிரி நான் படிக்க வைப்பேன். எனக்கு ரொம்ப பேசலாம் தெரியாது. எதுவா இருந்தாலும் நான் செயல்ல தான் காட்டுவேன். உன்னுடைய படிப்பையும் கண்டினியூ பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். இதெல்லாம் நான் சீரியஸா தான் சொல்றேன். நீ ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? அம்மா கூப்பிடுறாங்க, நம்ம நாளைக்கு பேசலாம். கட் பண்ணிட்டா? பாலு போனை ஆஃப் பண்ண மாட்டானே. ஹலோ பாட்டி, நான் காயத்ரி பேசுறேன். சொல்லுமா. நான் ரொம்ப நேரமா பாலோட நம்பருக்கு ட்ரை பண்றேன், லைனே கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு அதை பத்தி தெரியாதுமா. அவன் கையில போன் இல்லையேம்மா. நானும் கேட்டேன் அவன்கிட்ட, உன் போன் எங்கடான்னு. அவன் அதுக்கு எந்த பதிலும் சொல்லல. அவன் இங்கதான் இருக்கான், நான் அவன்கிட்ட கொடுக்கறேம்மா. பாலு, பாலு உனக்கு தான் போன். யாரு பாட்டி? காயத்ரிப்பா. ஹலோ காயத்ரி. எப்ப பார்த்தாலும் சுவிட்ச் ஆஃப். நான் போன் எங்கேயோ வச்சு மறந்துட்டேன். என்கிட்ட ஒன்னும் பொய் சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. எனக்கு உதவி பண்றதுக்காக அந்த போனை நீ வித்துட்டல்ல. நமக்கு தேவைதானே முக்கியம். அது கிடைச்சிடும், அதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. இப்படி 10 போனு கூட வாங்கலான்னு சொல்ற, ஆனா ஒரு போனை கூட வாங்க முடியாத நிலைமையில தானே நீ இப்ப இருக்க. உதவி செய்ய வித்துட்டாராம். அது எனக்காக இருந்தாலும் தான் கையில இருக்கிறத நீ வித்தா பண்ணுவ. முதல்ல அவங்க உங்க விஷயத்தை தான் பார்க்கணும். சுவர் இருந்தாதான் படம் வரைய முடியும். நாம இன்னொருத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்காக நம்மளையே அழிக்க கூடாது. என்னால அப்படி யோசிக்க முடியல காயத்ரி. வீட்டுல நடந்தது தெரிஞ்சப்போ உனக்கு உதவி பண்ணணும் மட்டும்தான் எனக்கு தோணுச்சு, வேற எதுவுமே எனக்கு தோணல. பாலு, எனக்கு தெரியல, உன் விஷயம்னு வந்துட்டா எனக்கு என்னை பத்தி யோசிக்கவே தோண மாட்டேங்குது. அது எதனாலன்னு எனக்கே தெரியல. இவ்வளவு நல்லவனா இருக்காத. இப்படி இருந்தா இந்த உலகத்துல வாழ முடியாது. எனக்கு அதெல்லாம் தெரியாது காயத்ரி. எனக்கு சரின்னு பட்டதா அப்ப நான் பண்ணேன். திரும்பவும் இப்படி பண்ணுவியான்னு கேட்டா
கண்டிப்பா இதுதான் நான் பண்ணுவேன். எனக்கு இப்படி வாழ்றதுக்கும் இந்த மாதிரி நடந்துக்க தான் எனக்கு தெரியும். அது தப்புன்னு நீ நினைச்சா இன்னும் வேணா என்ன திட்டிக்கோ. பாலு, ஹலோ ஹலோ. டீ குடிங்க மாஸ்டர். நான் வந்திருக்கிறது எதுக்காகன்னு ஒருவேளை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷம் என் கூட வேலை செஞ்ச உங்க புருஷன் மேல எனக்கு இருக்கிற அன்பு, அப்புறம் காயத்ரியோட நல்லது, இதை ரெண்டையும் நினைச்சுதான் நான் இந்த வீட்டுக்கு ஒரு சம்பந்தத்தை எடுத்துக்கிட்டு வந்தேன். அதுக்கு ஒரு முடிவு இல்லாம வீட்டுக்கு வந்துட்டு போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஐயோ, என்ன விஷயமா இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல மாஸ்டர். இதெல்லாம் போன்ல பேசுற விஷயமே இல்ல, நேர்ல பார்த்து தான் பேசணும். என்ன உங்களுக்கு சிவபிரசாத் விஷயத்துல ஏதாவது விருப்பம் இல்லாம இருக்கா? ஏன், எங்களுக்கு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அததான் நாங்க முன்னாடியே சொல்லிட்டோம்ல. அப்புறம் எதுக்கு சரியான பதில் சொல்லாம இப்படி இழுத்தடிக்கிறீங்க? இல்ல காயத்ரி அவளுக்கு பிடிக்கலன்னு சொன்னாளா? இல்ல இல்ல, அவ அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லல. நான் இன்னைக்கு அவகிட்ட பேசி இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்ல வச்சு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஆகட்டும். என்ன காயத்ரி இங்க வந்திருக்க? எனக்கு தெரியும் எந்த நேரத்துல பாலு வக்கீல் இந்த இடத்துல காத்து வாங்கி நின்னுக்கிட்டு இருப்பாருன்னு. சந்தோஷத்தை சொல்றதுக்கும் துக்கத்தை சொல்றதுக்கும் யாராவது ஒருத்தர் இருக்கிறது நல்லது தானே காயத்ரி? வக்கீல் வேலையை விட்டுட்டு நீ நாவல் எழுதினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அழகான பெண்ணின் சோகங்கள். கிண்டல் பண்ணாத காயத்ரி. சரி, நான் கிண்டல் பண்ணல. இனிமே நான் சீரியஸா பேசுறேன். என்ன மிஸ்டர் பாலமுரளியோட ஃபியூச்சர் பிளான்? எனக்கு அப்படி ஸ்பெஷலா ஃபியூச்சரும் இல்ல, பிளானும் இல்ல. அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது தானே. அது இல்ல நான் கேட்டதுக்கு அர்த்தம். சொந்தமா ஒரு போன் கூட இல்லாம எப்படி உங்களால ஃபியூச்சரை பிளான் பண்ண முடியும்னு கேட்டேன். ஐயோ காயத்ரி, இந்த மொபைல் போன் நம்ம ஊருக்கு வந்து மிஞ்சி போனா ஒரு 10-15 வருஷம் இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு முன்னாடியும் இங்க சப் கோர்ட் இருந்துச்சு, ஜில்லா கோர்ட் இருந்துச்சு, ஹை கோர்ட் இருந்துச்சு, சுப்ரீம் கோர்ட்டும் இருந்துச்சு. நிறைய வக்கீலும் இருந்தாங்க, நிறைய கேஸும் இருந்துச்சு. அப்புறம் மொபைல் போன் இல்லாம ஏதாவது கேஸ் நடக்காமையா போயிடுச்சு. அது அந்த காலம். அந்த காலம் மாதிரியா இப்போ மொபைல் போன் இல்லாம யாராவது வாழ முடியுமா? அப்படி முடியுமான்னு நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். ச்சே, உன்னை நான் என்ன சொல்றது? இவ்வளவு நாளா கேஸ் இல்லாத வக்கீல் தான் நான் நினைச்சேன். இனி போன் இல்லாத வக்கீல்னு சொல்ல வச்சிடாத, சரியா? இந்தா. என்ன இது? பார்த்தா தெரியலையா? புது மொபைல் போன். பொடி. இது எங்கிருந்து கிடைச்சிச்சு? தரையில கிடைச்சது. இது ஒண்ணு எனக்கு தரையில எல்லாம் கிடைக்கல, காசு கொடுத்து வாங்கினது. ஏன் நான் காசு கொடுத்தா மொபைல் போன் தர மாட்டாங்களா? நீ வெயில்ல அலைஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசை வச்சு இல்ல, எனக்கு இது வேணாம். இங்க பாரு காயத்ரி, அன்னைக்கு நீங்க மெடிசன் வாங்க காசு இல்லாதனாலதான் நான் என் போனை வித்தேன். அதுல என்ன இருக்கு? நம்ம 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே. எனக்காக நீ காசு செலவு பண்றதையும் உனக்காக நான் காசு செலவு பண்றதையும் இப்படி பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா? அதனால நான் இதை வாங்கிக்க மாட்டேன்.
நீயே இதை வச்சுக்கோ. அதெல்லாம் ஒண்ணும் சரி வராது. இத வாங்கிக்கோ. முடியாதுன்னு சொல்றேன்ல. இங்க பாரு பாலு, உன்னுடைய பழைய போனுக்கு என் தங்கச்சி உயிரோட மதிப்பு இருக்கு. அதனால அதுக்கு பதிலா நீ இதை ஏத்துக்கணும். இல்லனா இது எந்த காலத்திலயும் என் மனசுல இருந்து போகாது. ப்ளீஸ் ப்ளீஸ் பாலு. காயத்ரி, நான் திரும்பவும் முன்னாடி தோத்து போறேன். இருந்தாலும் இப்படிப்பட்டவங்க முன்னாடி தோத்து போகிறதா எனக்கு பிடிக்கும். அப்படின்னா நாளைக்கு உனக்கும் எனக்கு ஒரு கோர்ட்ல கேஸ் வந்துச்சுன்னா நான் ஜெயிக்கிறது தான் உனக்கு பிடிக்கும் இல்ல? இது நல்லதா போச்சே. நீ எனக்கு எதிராக என்ன கேஸ் கொடுக்க போற? எத்தனையோ கேஸ் கொடுக்கலாம். அதுக்கு என்னெல்லாம் விஷயம் இருக்கு? ஒரு உதாரணத்துக்கு, ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணை தொடர்ந்து 14 செகண்டுக்கு மேல பார்க்க கூடாது. நீ இப்ப என்ன பார்க்க ஆரம்பிச்சு 25 செகண்டுக்கு மேல ஆகுது. அப்ப நான் மேல கேஸ் கொடுக்கலாம்ல? இவ்ளோ லோ பாயிண்ட்ஸ் தெரியுது. ஐயோ காயத்ரி, நீ வக்கீல் ஆகாம இருந்தது நாங்க பண்ண புண்ணியம். நீ ஒருவேளை படிச்ச வக்கீலா இருந்தா ஊர்ல இருக்கிற எல்லா கேஸையுமே நீயே நடத்தி இருப்ப. அப்புறம் மிச்சம் இருக்கிற வக்கீல்லாம் பிச்சைதான் எடுத்திருக்கணும். அங்கேயும் ஆப்பு எனக்கு தான். சரி, அப்புறம் பாலு, நான் இன்னொரு விஷயம் கூட சொல்லணும். என்ன? மறுபடியும் அவளை ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டதும் காவியோட பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு தானே நினைச்சோம். ஆமா. இப்போ மறுபடியும் இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு. என்ன பிரச்சனை? ஸ்கூல்ல பசங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயந்து காவியா ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான். அவளை எப்படியாவது ஸ்கூலுக்கு அனுப்பணும் பாலு. ஓ, சரி பண்ணலாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.